உனக்கு ஆச்சு? ஏன் இப்படி பொய் சத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வான்மதி, வெண்ணிலா என் மேல சத்தியம் பண்ணிருக்கானா அது உண்மையாதான் இருக்கும். இதுக்கு மேல குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. ஐயோ இல்ல, நான் தெளிவா கேட்டேன். ஏன் என்ன யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். வான்மதி, போதும். நீ சொன்னதை நம்பி நானும் அண்ணாமலைய டென்ஷன் பண்ணி வெண்ணிலாவை சந்தேகப்பட்டு இனிமே இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்காத. போ அத்தை, போ வான்மதி, போ. நீயும் போமா. உங்க கண்ணை பார்த்து பேசவே தைரியம் இல்லாதவன் நான். இன்னைக்கு உங்க மேலே போய் சத்தியம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல என்னோட வாழ விருப்பம் இல்லைங்கிற ஒருத்தரை கட்டாயப்படுத்தி என் கூட வாழ வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வருண் சந்தோஷமா இருக்கணும். நீங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வருணை காப்பாத்துறதுக்காக நான் உங்ககிட்டே சொல்லிட்டேன். என்னடி சாதாரணமா ஆமான தலையாட்டுற? நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் நான் அண்ணாமலையார்கிட்ட உண்மையா சொன்னேன். அப்புறம் எதுக்கு பொய் சத்தியம் பண்ண? நீ என் நல்லதுக்காக தான் பண்றேங்கிறது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீ மட்டும் கஷ்டப்பட்டு எந்த யூஸும் இல்லக்கா. ஏன் இப்படி பேசுற? அப்போ வருண் உன்னோட இருக்க போறது இல்லையா? உன்னை விட்டுட்டு நியூயார்க் போக போறாரா? அக்கா, யாரும் யாரோடும் இருக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. யாரோட நாம வாழணுங்கிறத நாம மட்டும் முடிவு பண்ண முடியாது. விதிப்படி என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் விடுக்கா. இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்லங்க. அன்னைக்கு நீங்க என்கிட்ட கோவில்ல வச்சு கேட்ட கேள்வியை தான் இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன். உடம்புக்கு முடியலனா எதுக்கு தனியா வந்தீங்க? யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எங்க போனாலும் தனியா தான் போவேன். அதான் என் தலையெழுத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்குன்னு யாராவது இருந்தா தானே துணைக்கு கூட்டிட்டு வரதுக்கு. என்னங்க சொல்றீங்க? யாருமே இல்லையா? இல்ல, சொந்த பந்தம்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்ல. நான் இங்க தனியா தான் இருக்கேன். உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். இல்ல இல்ல, அது வந்து ஒரு நிமிஷம். சொல்லுங்க. எங்க லட்சுமி இருக்க? கோவில் வரைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நான் ஒன்ன பார்க்க தான் வீட்டுக்கு வந்தேன். வீடு பூட்டி இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஆமா, எப்ப நீ வருவ? ஏங்க, நீங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல. இப்ப நீங்க வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எங்க இருக்குன்னு சொல்லு, நான் அங்க வரேன். வேணாங்க, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அங்க பூத்தொட்டிக்கு கீழே சாவி இருக்கும். அதை எடுத்து திறந்து வீட்டுக்குள்ள போய் உட்காருங்க, நான் வந்துடுறேன். சரி. என்னை இப்படியே கொஞ்சம் இறக்கி விட்டுடுறீங்களா? நான் வீட்டுக்கு போறேன். அப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? இல்ல இல்ல, வேண்டாம். நான் வீட்டுக்கு போனாலே போதும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் லேசான மயக்கம்தான். இப்ப சரியாயிடுச்சு.
இந்த நிலைமையில உங்களை எப்படிங்க பாதியில விட்டுட்டு போக முடியும்? நான் உங்களை வீட்ல இறக்கி விடுறேன். உங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? இல்லீங்க, கோவில்ல நீங்க அப்படி என்ன நினைச்சு ஒதுங்கி போனீங்களா? போலல்ல. சின்ன வீடா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நேரம் கிடைச்சா அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போங்க. தனியாவே இருக்கிறதுக்கு உங்களை மாதிரி யாராவது வந்து பார்த்துட்டு போனா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். நீங்க ஒண்ணு பண்றீங்களா? நாளைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுக்கு வரீங்களா? எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நீங்களும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கும் தனியா இருக்கோங்கிற நினைப்பு இருக்காதுல்ல? நானா? ஆமா, வந்தீங்கன்னா பெரிய குடும்பமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா எப்ப தோணுதோ நீங்க எங்க வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி தனியா இருக்க வேண்டியது இல்லல்ல? இல்லைங்க, பரவாயில்ல. யார்கிட்ட பேசிட்டு இருந்த லட்சுமி? எனக்கு கோவில்ல பழக்கமான ஒருத்தவங்க. சரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? என்ன லட்சுமி இப்படி கேக்குற? நான் உங்களை பார்க்க கூடாதுன்னு அண்ணாமலை சொன்னதை நீங்க மறந்துட்டீங்களா? என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாதுங்க. நீங்க எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், போயிடுங்க. நான் ஒரு கியூரியாசிட்டிக்காக கேட்குறேன். நீயும் அண்ணியும் ஒரு மாதிரி செட் ஆயிட்டீங்கல்ல? உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கோம். என்ன நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணியிருக்க, நீயும் இப்படி இருந்தா எப்படி? நான் என் லைஃப்பை பற்றி யோசிக்கிற மைண்ட் செட்லேயே இல்லைடா. வான்மதி ஒரு நல்ல கேரக்டர். அவங்க கூட இப்போதைக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, ஒருத்தர் ஷூட் பண்ண வரான். ஒரு நிமிஷம் இரு. நீ விளையாடிட்டு நான் ஃபோன் பேசிட்டு வரேன்.